புருஷனோட துணையும் இல்ல, குடும்பத்தோட ஆதரவும் இல்ல. இன்னொரு பக்கம் நான் உனக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்தேன், அதுவும் உன்னை விட்டு விலகி போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீ என்ன சாதிக்க போகிற? இவன் உயிரோட இருந்தானா அப்புறம் நம்ம பிளான் பூரா கெட்டு போயிடும். நம்ம இதுல தோல்வி அடையக்கூடாது. அதனால இவ உயிரோட இருக்கக்கூடாது. ஆரியன், நான் உன்னோட முதலாளி ராய் பகதூர் ராஜ்வீர் சிங் உனக்கு கட்டளையிடுறேன். இவளை கொன்னிடு கொன்னிடு கொன்னிடு. பெரியத்த, என்ன ஆச்சு? சாட்சி ஏதாவது கிடைச்சதா? என்ன விஷயம்? ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? உங்க முகத்தை பார்க்கும்போது தெளிவா தெரியுது, நீங்க தேடி போன ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. இப்போது உன்னோட சந்தேகம் தீர்ந்துச்சா, இல்ல வேற ஏதாவது பாக்கி இருக்கா? இப்ப இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் பகை இருக்குன்னு. உங்க வாழ்க்கைக்குள்ள நான் திரும்ப வந்ததே உங்களை பழி வாங்குறதுக்கு. அப்பா, அங்க என்ன ஆச்சு? ஏசிபி அங்கிள் தான் உங்க கூட இருந்தார்ல, அங்க ஏதாவது ஒரு சாட்சி கிடைச்சிருக்குமே உங்களுக்கு? நாங்க அங்க போனதும் அவரு ஒருவேளை என் வீட்டை சோதனை போட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலனா, அப்புறம் ஏசிபி சார், நான் உங்களோட வேலை, இந்த குடும்பத்தோட சந்தோஷம் எல்லாத்தையும் பறிச்சிடுவேன். அந்த ராஜ்வீர் ரொம்ப ஆபத்தான செல்வாக்கு நிறைஞ்ச மனுஷன்பா. அந்த அம்மன் தான் நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும். ஒருவேளை அவன் கோபத்துல ஏதாவது பண்ணிட்டானா? நான் தான் முதலே சொன்னேன், அங்க போறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காதுங்க. ஆனா நீங்க யாரும் என் பேச்சு கேட்கல. ஏன்னா நீங்க எல்லாருமே சீமா எப்பவும் தப்பு பண்ண மாட்டான்னு நம்புறீங்க. சீமா ஒரு மனுஷன் தன்னைத்தானே எவ்வளவு பெரிய புத்திசாலி மகான்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி, கண்டிப்பா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவன் நிச்சயமா தப்பு செஞ்சிருவான். இப்ப தப்பு உன்னால நடந்திருக்குங்கிறத நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? நீதான் தேவையில்லாம சந்தேகப்பட்டிருக்க. நீ ஒரு சாதாரண மனுஷங்கிறத ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? மனுஷங்க தப்பு பண்றது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் தான் சீமா. ஆனா இல்ல, நீ உன்னோட பிடிவாதத்தை எப்பவும் விட மாட்ட. உன்னால மொத்த குடும்பமும் அதனால பாதிக்கப்பட்டாலும் சரி. பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க ரோஹிணி சித்தார்த். ப்ளீஸ், நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. சித்தார்த், ப்ளீஸ் கேளுங்க.
ரோகிணி போன் பண்றா. அக்கா ப்ளீஸ் போன் எடுங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட இப்ப பேசி ஆகணும்க்கா ப்ளீஸ். ரோகிணி நான் அக்கா என்ன மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட பேச வேண்டியது ரொம்ப அவசியம். ரோகிணி என்னாச்சு? நீ நல்லா இருக்கல? அக்கா இதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்க முடியாம போகலாம். ஆனா உங்களை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன்க்கா. அக்கா நான் உங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன்க்கா. ரோகிணி ரோகிணி இது என்ன சத்தம்? அப்புறம் நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நான் ராஜ்வீரோட வீட்டுல அக்கா. அப்புறம் நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் இங்க இருக்கிறத நீங்க யார்கிட்டயும் சொல்ல கூடாதுக்கா. அக்கா ஒரு முக்கியமான விஷயம், இந்த உலகத்தை விட்டு நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைக்கிறேன்க்கா. அக்கா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கல்ல? நான் கேட்டுட்டு இருக்கேன். அக்கா நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன்க்கா. ஆனா இதுக்கு மேலேயே என்னால எதையுமே மறைக்க முடியாது. அந்த விஷயத்தால இப்ப என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருச்சு. அக்கா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தாகணும். நான் உங்ககிட்ட என்ன விஷயத்த சொன்னாலும் அது நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என் மேல சத்தியம். ரோகிணி நீ எதுக்கு பயப்பட மாதிரி? நான் இருக்கல, நான் இப்பவே அந்த உடனே கிளம்பி. ரோகிணி 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 ஹலோ. அம்மா தாயே, ரோகிணியை காப்பாத்தேன்னு. நீங்கள் அழைக்கும் எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ரோகிணி நீ பயப்படாம இரு. இந்த சிமக்கா இருக்கானே, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. நான் இப்பவே அங்க வரேன். இல்ல ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. என்ன இங்க இருந்து போக விடுங்க. அந்த ராஜ்வீர்க்காக நீங்க என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது சதார். நான் உங்க ரோஹிணி. சதார் ப்ளீஸ். ஐயோ கடவுளே, நான் இப்போ என்ன பண்றது? இவரு நான் தப்பிக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன்னா, பேசாம அந்த ராஜ்வீர்கிட்ட மன்னிப்பு கேட்டலாம். ஏன்னா அந்த ராஜ்வீரை பகைச்சுக்கிட்டா அது நம்ம குடும்பத்துக்கு தாமா ஆபத்து. ஆனா சீமா 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 நீ எங்க போற? நில்லு சீமா. அக்கா ஒருவேளை
போயிடலாம். பிரேம், என்ன தடுக்காதீங்க. நான் உடனே அந்த ராய் பகதூர் வீட்டுக்கு போய் அவனை ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. என்ன இப்படி என்ன சொன்ன? நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் நீ அங்கதான் போறியா? ஏன் ஏன்னா அங்க நீங்க எனக்கு வாக்கு கொடுக்கணுக்கா. நான் இங்க இருக்கிற விஷயத்த நீங்க யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். சீமா, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அந்த வீட்டுல இருந்து வெறும் கையோட வந்திருக்க, எந்த ஒரு சாட்சியும் இல்லாம. அந்த ஆள் எவ்வளவு ஆபத்தானவன் உனக்கு நல்லா தெரியும்ல. இருந்தாலும் அங்க போக விரும்புறியா? ஏன்? பிரேம், ப்ளீஸ் இப்ப என்கிட்ட தயவு செஞ்சு எதுவும் கேட்காதீங்க. என்னால உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது. பிரேம், ப்ளீஸ் என்ன போக விடுங்க. இப்ப நாங்க போக வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. Please. சீமா, அப்படி என்னதான் நடந்துச்சு? உனக்கு என்ன ஆச்சு? நீயே நேரடியா போய் அந்த ஆளை சந்திச்சுட்டு வந்திருக்க. அந்த ஆளு வெளிப்படையா நம்ம எல்லாரையும் மிரட்டி இருக்காருல்ல. அப்புறம் எப்படி நாம அங்க போக முடியும்? அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு? உன் உயிரை கூட மதிக்காம அப்படி அந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு என்னதான் ஆச்சு உனக்கு? நீங்க பாருங்க அத்தை, சீமா அந்த வீட்டுக்கு போறது ரொம்ப ஆபத்தான விஷயம். நீங்களே அவளுக்கு அதை புரிய வைங்க. நீங்க சொன்னா அவ மறுக்க மாட்டா. ப்ளீஸ், நீங்க என்கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். என்னால உங்க பேச்சு தட்ட முடியாது. தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. அங்க போக வேண்டாம்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். பெரியத்தை என்ன நம்புங்க. நீ ஏன் எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. அப்பா என்ன சொன்னார்னு கேட்டியா? அந்த ராஜ்வீர் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு மனுஷன். அவன் என்ன வேணாலும் செய்வான். அப்புறம் நீ எதுக்காக அங்க போகணும்னு நினைக்கிற? சொல்லு. சீமா, ஏற்கனவே நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. தேவையில்லாம ஏதாவது பண்ணி நிலைமை இன்னும் மோசமாக்கிடாத. சரி, ஒருவேளை உனக்கு குடும்பத்தை பத்தி கவலை இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா எனக்கு அப்படி இல்ல. அதனால ஒருவேளை இதுக்கு மேலேயும் நீ விசாரணையை நடத்தணும்னு விரும்பினா நான் உனக்கு போட்ட கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்க. ஒருவேளை இதுக்கு மேலேயும் நீ இன்வெஸ்டிகேஷனை தொடங்குவேன்னா உன் கழுத்துல இருக்கிற தாலி என் கையில கழட்டி கொடுக்கணும். வேண்டாம் வேண்டாம். ரோஹன் எங்க இருக்காளோ அங்கதான் சித்தார்த்தம் இருப்பான். நான் உன்னோட கவசம், உன்னோட உயிர் மூச்சு. இந்த ரோஹனியோட பாடி கார்டு சித்தார்த். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஒரு நிமிஷம். இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நீ உன்னோட முடிவை சொல்லி ஆகணும். இதையும் மீறி நீ போக விரும்பினா உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி என் கையில கொடுத்துட்டு போ. எப்படிப்பா சீமா கிட்ட உன்னால இந்த மாதிரி பேச முடிஞ்ச? தாலியை கழட்டி கொடுக்க சொல்லி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. இதுக்கு மேலேயும் சீமா செய்யறது என்னால பொறுத்துக்க முடியாது. இவ செய்யறது எல்லாமே எப்பவுமே சரியாதான் இருக்கும்னு என்னால ஏத்துக்க முடியாது. சில சமயங்கள்ல இவ செய்யறதும் தப்பா இருக்கலாம். அதோட நான் செய்யற விஷயங்களை நல்லா யோசிச்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மத்தவங்க மாதிரி நான் என் குடும்பத்தோட பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக்கல.
பிரேம், நீ எல்லா விஷயத்திலும் சீமாக்கு துணையா இருந்திருக்க. இந்த விஷயத்துல மட்டும் ஏன் நீ அவளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? உனக்கே நல்லா தெரியும் சீமா என்ன பண்ணாலும் அது நிச்சயமா நம்ம நல்லதுக்காக தானே இருக்கும். அப்படி இருக்கும் போதும் பாட்டி, நான் எதையும் கேட்கவும் புரிஞ்சுக்கவும் விரும்பல. முடிவை எடுத்தாச்சு. புருஷன் பொண்டாட்டியான எங்களுக்கு நடுவுல வேற யாரும் தலையிடாம இருந்தா நல்லா இருக்கும்.